ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5 ஓட எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 14 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்க வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும் வந்ததுன்னா 3ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகும். 1ல இருந்து 3க்குள்ள 4 எடுத்துக்கணும். 3 to 10க்குள்ள 5ன்ற நம்பரை வந்து எஃப் ஆஃப் எக்ஸாவும் எடுத்துட்டு டிஸ்கஸ் த கண்டினியூட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நான் இப்போ நம்பர் லைன் போட்டுக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 0வோட ஈக்குவல்ட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் இதுக்கு நடுவில் நம்மளோட ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1ல இருந்து 3 வரைக்கும் 1ம் இன்க்ளூடட் கிடையாது, 3யும் இன்க்ளூடட் கிடையாது. 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற இந்த போர்ஷனை வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3ல இருந்து 10 வரைக்கும் இந்த 3க்கு அப்புறமா 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 5 அப்படின்ற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட கண்டினியூட்டியை செக் பண்ணுங்க அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இப்போ டிஸ்கஸ் ஆல் த டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் என்னன்னா நான் ஃபுல் நம்பர் லைனே எடுத்து நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. இதுல வந்து இங்க இருக்கிற அந்த பிரேக்கப் பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்கஸ் த கண்டினியூட்டின்னு அர்த்தம். இப்போ முதல்ல இப்போ இந்த 0ன்ற பாயிண்ட் இப்போ எத்தனை கேஸ் எழுதணும் அப்படின்றதே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட்டு. இதோட பேசிக் என்ன அப்படின்னா இப்போ 0ன்ற பாயிண்ட்ல இருந்து 1ன்ற பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1ன்ற பாயிண்ட்ல முன்னாடி வேற ஃபங்க்ஷன் இருக்கு, பின்னாடி வேற ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் இந்த உள்ள இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஒரு கேஸ் நம்ம எழுதணும். 1ன்ற பாயிண்ட்டுக்கு தனியா ஒரு கேஸ் எழுதணும். அப்புறம் 1ல இருந்து 3 வரைக்கும் ஒரு கேஸ் எழுதணும். 3யை தனியா எழுதணும். 3க்கு முன்னாடியும் பின்னாடி வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால. அப்புறம் 3 to 10க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதினா போதும். அட் த 10 எழுத தேவையில்லை. ஏன்னா 10க்கு அந்த சைடு இருக்கிறதுக்கு நமக்கு எந்த ஃபங்க்ஷனும் அவங்க கொடுக்கல இல்லையா. அது மாதிரி 0க்கு இந்த சைடுக்கும் எந்த ஃபங்க்ஷன் கொடுக்கறது இல்லையா, கொடுக்கல. அதனால அந்த 0க்கும் அந்த 10க்கும் நம்ம எழுத வேண்டாம். இந்த 1க்கும் 3க்கும் அட் த பாயிண்ட் நம்ம எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல கேஸ் 1ல நம்ம எடுக்கிற அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கதா எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 0 less than or equal to x less than 1ல இருக்கதா எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து அந்த ஈக்குவல் டு சிம்பிள் நான் எடுக்கல. இந்த 1க்கு நம்ம தனியா தான் வந்து எழுத போறோம். ஸோ இந்த 0ல இருந்து இந்த 1 வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷனுக்கு ஸோ 0ல இருந்து 0 இன்க்ளூடட் 1 இன்க்ளூடட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷன் இதுக்குள்ள எந்த நம்பர் நம்ம எக்ஸுக்கு எடுத்தாலும் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தானே. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து அது வந்து பாலினாமியல்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது டெஃபினட்டா என்னதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இதை நீங்க எப்படி ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கலாம். இது ஆக்சுவலா இப்படி எழுதினாலே போதும். ஒருவேளை ஸ்கூல்ல எழுத சொல்றாங்க மேம் அப்படின்னா எப்படி எழுதணும்னு பாருங்க. ஆக்சுவலா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இந்த இடத்துல நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து சீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த சீன்ற பாயிண்ட் வந்து 0ல இருந்து 1க்குள்ள இருக்கதா அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் சியும் நம்ம சேமானு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே 3 தானே சப்ஸ்டியூஷன். அங்கே 3ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல எந்த நம்பரை போட்டாலும் 3ன்றது 3 தான். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்ல இங்கே சீன்னு போட்டீங்க தான் எக்ஸே இல்லையே 3 தான் வரும். அப்போ ரெண்டுமே சேமா வரதுனால இட்ஸ் கண்டினியூஸ்னு எழுதுவாங்க. அதை நீங்க இப்படியே கூட எழுதிடலாம். ஸோ அடுத்து நம்ம கேஸ் 2ல என்ன பார்க்க இப்போ கேஸ் 2 பார்க்குறோம். அட் த பாயிண்ட் 1ல ஏன்னா 1க்கு முன்னாடியும் பின்னாடி வேற வேற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, டெஃபினட்டாக அதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல 1க்கு முன்னாடி ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எல்ஹெச்எல் அப்படின்ற லிமிட்டையும் பின்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டையும் நம்ம முதல்ல செக் பண்ணலாம். ரெண்டு சேமா வந்தால் அட் த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்ன்றது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டூன்னு போட்டு 1 போட்டு மேலே ஒரு மைனஸ் போட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. 1 மைனஸ்னா 1க்கு முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன் இந்த பாயிண்டோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 இங்கே 3ன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து எக்ஸே இல்லைல்ல சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த 3 அப்படியே ஆன்சரில் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போடணும்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 பிளஸ்ன்னு போட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க. இப்போ 1 பிளஸ்னா 1ஓட ரைட் சைட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 இங்கே 4ன்னு போட்டுடலாம். அப்போ ஆன்சர் 4ன்னு கிடச்சிருது. இங்கே 3 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் சேமாக வரல. இப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து கேஸ் 3 பார்க்கலாம். கேஸ் 3ல இப்போ இந்த ரேஞ்ச் 1ல இருந்து 3க்குள்ள நம்மளோட ஃபங்க்ஷன் வந்தால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை 1ம் 3ம் ஈக்குவல் இல்லாமல் 1க்கும் 3ல இந்த பிட்வீனில் வர்ற கேசஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ கேஸ் 3ன்னு போட்டு நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து 1ஐ விட பெருசாகவும் 3ஐ விட சின்னதாகவும் இருந்ததுன்னா என்னன்னு பார்க்கும்போது இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே ஃபங்க்ஷன் தானே இருக்கு. அப்போ உங்க லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வேற வேற நம்பர்ஸ் வராது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்றது மட்டும் தான்
ஒரே ஒரு கண்டிஷன். ஸோ உங்களோட லிமிட்டும் அந்த பாயிண்ட்டும் அதே 4 தான் வரும். அப்போ நம்ம எழுதிக்கலாம் சின்ஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் இட் இஸ் கண்டினியூஸ்னு. இப்போ இந்த 1 to 3ன்ற இன்டர்வல்ல பார்த்தாச்சு. இப்போ இந்த 3ன்ற பாயிண்ட்ல பார்க்கணும். இப்போ 3ன்ற பாயிண்ட்ல முன்னாடியும் பின்னாடியும் வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம டெஃபினட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணணும். அப்போ x is equal to 3 இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ இது பார்க்கறதுக்கு நம்ம எப்படி எழுதணும்னா லிமிட்னு போட்டுட்டு x tending to 3 minus f of x அப்படின்னு நீங்க எழுதுங்க. இங்க லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 3 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுங்க. இது 3யோட லெஃப்ட் சைடு வேல்யூ, இது 3யோட ரைட் சைடு வேல்யூன்னு அர்த்தம். இப்போ லிமிட் இந்த 3 மைனஸ்ன்றது இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான். 3க்கு கம்மியாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு அப்படின்னா நம்மளோட 4. அப்போ இங்கே 4ன்னு அப்ளை பண்ணிடலாம். ஆனால் எக்ஸ் இருந்தால் தானே எக்ஸுக்கு பதிலாக 3யை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இங்கே தான் எக்ஸே இல்லையே, அதனால 4 அப்படியே ஆன்சரில் வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் டெண்டிங் டு இங்கே 3 பிளஸ்ஸாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னா இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 5ன்னு வந்துடும். அப்போ இது வெளில எடுக்கும்போது 5ன்னு கிடைக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ்னு எழுதிடணும். அந்த பாயிண்ட்ல மட்டும் அது கண்டினியூஸ் ஆகல. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது இது கண்டினியூ ஆகலன்னு எழுதியாச்சு. ஸோ லாஸ்ட் கேஸ் வந்து 3லேருந்து 10 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது கண்டினியூஸாக இல்லையான்னு பார்க்கணும். அட் த பாயிண்ட் 10க்கு நம்ம தனியாக செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா 10க்கு முன்னாடி பின்னாடி வேறு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறமா நமக்கு எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்கல இல்லையா, அதனால. ஸோ கேஸ் 5 எழுதும்போது ஸோ 3யை விட பெருசாக இருக்க நம்பரும் இல்லை 10க்கு முன்னாடி இல்லை 10க்கு ஈக்குவலாக இருக்க நம்பரையும் சேர்த்து நம்ம ஒரே லிமிட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ 3லேருந்து 10 வரைக்கும் இருக்க லிமிட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு நடுவில் எந்த நம்பர் எடுத்தாலும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தானே உங்களுக்கு இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மட்டும் தான் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் 5ன்றது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ சின்ஸ் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ தஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ். 0லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்த இந்த லிமிட்குள்ளே அவங்க கண்டினியூஸ் ஆகுறாங்க எக்ஸப்ட் 1 and 3. இது வந்து இன்டர்வல் கிடையாது, செட்டுக்குள்ளே எழுதியிருக்கேன். ஏன்னா 1ன்ற பாயிண்ட்லேயும் 3ன்ற பாயிண்ட்லேயும் மட்டும் உங்களுக்கு கண்டினியூ ஆகல, அதனால தான் எக்ஸப்ட் 1 and 3ன்னு எழுதியிருக்கோம். பொருள் இப்படி எழுத உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எஃப் இஸ் கண்டினியூஸ் எக்ஸப்ட் அட் 1 and 3 அப்படின்னு கூட நீங்கள் எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15லேயே டிஸ்கஸ் த கண்டினியூட்டி தான் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், இப்போ நம்பர் லைனில் எக்ஸ் வந்து 0 விட சின்ன நம்பராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் 2x தான். ஸோ 0ன்ற பாயிண்ட்டுக்கு இங்கே முன்னாடி இருக்க எல்லா எக்ஸ் 0 விட கம்மியான எல்லா நம்பர்ஸ்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து 2x அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 0லேருந்து 1 வரைக்கும் 0வும் இன்க்ளூடட் 1ம் இன்க்ளூடட். இதுக்கு நடுவில் இருக்க இந்த கேப்புக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து 1 விட கிரேட்டராக வர்ற இங்கே வர நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x. இதோட டிஸ்கஸ் த கண்டினியூட்டினா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணால் போதும். அதாவது 0க்கு கம்மியாக இருக்கும்போது கண்டினியூஸான்னு பார்க்கணும், 0ன்ற பாயிண்டில் பார்க்கணும். ஏன்னா 0க்கு முன்னாடியும் பின்னாடி வேறு ஃபங்க்ஷன் வர்றதுனால. அப்புறம் 0 to 1க்குள்ளே வர்ற நம்பர்ஸ்க்கு கண்டினியூட்டி பார்க்கணும். அப்புறம் 1ன்ற பாயிண்ட்டுக்கும் செக் பண்ணணும். அப்புறம் மோர் தென் 1ம் செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் 1 எழுத போகிறோம். கேஸ் 1ல் எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி 0 விட கம்மியாக என்னோட எக்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது இது வந்து கண்டினியூவாக நம்ம செக் பண்ணலாம். 0 விட கம்மியான ஒரு நம்பர்னால் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் தான். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு பாலினாமியல் தானே. இது பாலினாமியலாக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதை நம்ம டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு பாலினாமியல் இருக்கிறதுனால இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து இந்த 0ன்ற பாயிண்ட்டை டெஃபினட்டாக செக் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடி வேறு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இது கண்டினியூவான்னு பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியும் பின்னாடி வேறு ஃபங்க்ஷன் இருந்தாலே நம்ம உங்களுக்கு எல்ஹெச்எலும் ஆர்ஹெச்எலும் டெஃபினட்டாக செக் பண்ணோம். ரெண்டும் ஒரே ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல எல்ஹெச்எல் செக் பண்ண போகிறோம். எல்ஹெச்எல் எழுதுறதுக்கு லிமிட் எக்ஸ் டெண்டிங் டுன்னு போட்டு 0க்கு லெஃப்ட் சைடுனால 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எழுதும்போது எக்ஸ் டெண்டிங் டு 0 ப்ளஸ்ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 0க்கு லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x தானே. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0ன்னு போட்டு 0வோட பாசிட்டிவ் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0ன்னு வந்துடும். இங்கே எக்ஸோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 0 0 தான். இங்கே ஆல்ரெடி 0 மட்டும் தான் வேல்யூவில் இருக்குது. அப்போ இதுவும் 0ன்னு தான் கிடச்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் செக் பண்ணியாச்சு. ஆன் த பாயிண்ட் செக் பண்ணணும். இப்போ 0ன்ற வேல்யூ லிமிட்டில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே செகண்டில் தான் இந்த 0 வந்து இங்கே தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ 0வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே 0 தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோன்னா அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூவும் டெஃபினட்டாக ஜீரோ தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட், ஆன் த பாயிண்ட் மூணுமே சேமாக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக கண்டினியூஸ் தான். இதை கண்டினியூஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இது மூணுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப்எஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் 3 பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் 3ல ஸோ கொஸ்டினில் வந்து நம்பர் லைனில் 0 செக் பண்ணியாச்சு. இப்போது 0 to 1 இந்த இன்டர்வல் வந்து கண்டினியூஸான்னு பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் 3ல இப்போ 0 செக் பண்ணிட்டோமா, இப்போ 0லேருந்து 1க்குள்ளே இருக்க இந்த கேப்பை மட்டும் நம்ம செக் பண்ணோம். அப்போ 0க்கு அதிகமாகவும் இல்லை 1க்கு கம்மியாகவும் இருக்கிற இந்த பிளேஸில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு பார்க்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ டெஃபினட்டாக இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சின்ஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் இட் இஸ் கண்டினியூஸ்னு இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இந்த இன்டர்வல் இதுக்குள்ளே செக் பண்ணியாச்சு. இப்போது அட் த பாயிண்ட் 1ல் டெஃபினட்டாக செக் பண்ணேன். ஏன்னா 1க்கு முன்னாடியும் பின்னாடியும் வேறு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1க்கு செக் பண்ண போகிறோம். ஸோ இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் ரெண்டுமே டெஃபினட்டாக செக் பண்ணி எழுதணும். இப்போ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் செக் பண்ணும்போது ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூன்னு போட்டு 1க்கு லெஃப்ட் சைடில் அதனால் இங்கே 1 மைனஸ்ன்னு போட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு எழுதும்போது லிமிட் எக்ஸ்டெண்டிங் போட்டு 1ன்ற பாயிண்ட்டுக்கு ரைட் சைடுன்றதுனால 1 ப்ளஸ்ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 1 மைனஸ்னா 1க்கு முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ, 0வா? அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 இங்கே 0ன்னு போட்டுருணும். இங்கே எக்ஸே இல்லாதனால இந்த 0 தான் ஆன்சரில் வரும். அதே மாதிரி இங்கே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1ன்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக கொஸ்டினில் 1ஓட ரைட் சைடுக்கு ஃபங்க்ஷன் வந்து 4x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 4x அப்படின்னு போட்டுடலாம். இங்கே எக்ஸுக்கு 1 டெண்டிங் டு இருக்கிறதுனால இங்கே 1 போடணும். அப்போ என்ன கிடைக்கும், 4 into 1 வந்து ஆன்சர் 4ன்னு கிடைக்குது. 0 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கிறதுனால எல்ஹெச்எல்லும் ஆர்ஹெச்எல்லும் நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதணும். ஸோ 1ல் வந்து நாட் கண்டினியூஸ்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாயிண்ட் வந்து 1ஐ விட பெருசாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால கேஸ் 5ல் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரேட்டர் தென் 1 எல்லாருக்குமே என்ன ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 4xன்றது ஒரு பாலினாமியல் தானே, பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸில். அப்போ நம்ம அதை டேரெக்டாக எழுதிக்கலாம். ஹென்ஸ் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்ட்டில் மட்டும் தான் இதில் நம்மளுக்கு வந்து நாட் கண்டினியூஸ் வந்திருக்கு. மற்ற எல்லா பிளேஸ்லையும் கண்டினியூஸ்னு கிடச்சிச்சு. அடுத்து அதே பேட்டர்னில் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். ஒரு நம்பர் லைனில் -1 இல்லை -1 விட கம்மியாக இருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாம் -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -1 அப்படின்ற பாயிண்ட்டுக்கும் அதுக்கு கம்மியாக இருக்க நம்பருக்கும் நம்ம எடுக்க வேண்டிய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -2ன்ற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கிற, அதாவது -1 இல்லாமல் இந்த ரிமைனிங் போர்ஷன் +1 வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ஐ விட கிரேட்டராக வர்ற இந்த பிளேஸ்க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டினியூட்டி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பாயிண்ட் வந்து நம்மளோட எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் -1 இருந்தால் கண்டினியூவானு பார்க்கணும். அப்புறம் -1க்கு தனியாக செக் பண்ணணும். ஏன்னா -1க்கு முன்னாடியும் பின்னாடியும் வேறு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ரிக்டாக -1 விட லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு இது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுனால் இது டெஃபினட்டாக கண்டினியூஸ் தான், அதை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். அடுத்து கேஸ் 2 பார்க்குறோம். கேஸ் 2 அப்படின்றது இந்த -1ன்ற பாயிண்ட்டில், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும்போது இவங்களோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம டெஃபினட்டாக ரெண்டுமே தனித்தனியாக செக் பண்ணியிருக்கணும். ஸோ எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் எப்படி எழுதணும்னா இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இங்கே -1ஓட லெஃப்ட் சைடுன்றதுனால -1 போட்டு மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு மைனஸ் சைன் போட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடுன்னு போடும்போது எக்ஸ்டெண்டிங் டு -1 போட்டு இங்கே மேலே ஒரு ப்ளஸ் போட்டு இப்படி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க. இது எதுக்காக போகிறோம்னா -1ஓட லெஃப்ட் சைட்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். -1ஓட லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் யார், -2. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு -1 இங்கே -2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் இருந்தால் தானே இந்த -1 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அங்கே தான் எக்ஸே இல்லையா, அப்போ ஆன்சர் வந்து -2 தான். அதே மாதிரி இங்கே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு -1 போடலாம். இந்த ப்ளஸ் எதுக்குன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு யாரை செலக்ட் பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. -1ஓட ரைட் சைடுக்கு 2x தான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக இப்போ இந்த -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 into -1 ஆன்சர் -2 தான் கிடைக்குது. லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே ஒரே ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. இங்கேயும் -2 கிடைச்சிருக்கு, இங்கேயும் -2 கிடைச்சிருக்கு. அப்போ அட் த பாயிண்ட்டை பார்க்கணும். எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். -1 வந்து எந்த இன்டர்வலில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டினில் முதல்ல கொடுத்துருக்காங்க -1 வேல்யூ என்னது, டைரெக்டாக -2 தான். இப்போ எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ -2. அப்புறம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட், அப்புறம் அட் த பாயிண்ட் மூணுமே சேமாக வந்திருக்கிறதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிருங்க.
ஸோ இப்போ -1 to +1க்கு நடுவில் இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் பாருங்க 2x. ஸோ இது -1 +1 எல்லாமே இந்த இன்பிட்வீனில் இருக்கிற ரேஞ்சுக்கு 2x மட்டும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 2xன்றது என்னது ஒரு பாலினாமியல். அப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நமக்கு கொடுத்திருந்த f of x ஓட வேல்யூ. இப்போ -1 to +1 பார்த்தாச்சா 1ல டெஃபினட்டாக செக் பண்ணேன். ஏன்னா முன்னாடியும் பின்னாடி வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால. ஸோ when x is equal to +1 நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் வேற லிமிட் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் நம்ம தனித்தனியாக தான் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ எழுதும் போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூன்னு போட்டு இங்கே 1ன்னா 1 போட்டு லெஃப்ட் சைடுக்கு இங்கே மைனஸ் போட்டு f of xன்னு போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இங்கே ப்ளஸ் போட்டு f of x அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது 1 மைனஸ் f of xனா 1 விட சின்ன நம்பருக்கு இங்கே என்ன f of xனா 2x இல்லை. அப்போ இந்த f of xக்கு பதிலாக நீங்கள் 2x போடணும். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 இங்கே 2x. இந்த மைனஸை நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மைனஸ் எதுக்குன்னா இந்த f of x யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் அந்த மைனஸ். அதனால அதுக்கப்புறம் அந்த மைனஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 பிளஸ் இருக்குல்ல 1 பிளஸ்னா 1ஓட ரைட் சைடில் f of xக்கு 2 கொடுத்துருக்காங்க. இங்கே 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ்டெண்டிங் டு 1ன்னு போட்டால் போதும். இந்த மேலே இருக்கிற மைனஸ் இந்த பிளஸ்ல இந்த f of x யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 1 2ன்னு கிடைச்சிரும். இங்கே எக்ஸே இல்லாததுனால இந்த 2 அப்படியே வந்திருக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக தான் கிடைச்சிருக்கு. இப்போ f of 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். f of 1ஓட வேல்யூ நம்மளோட கொஸ்டின்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இங்கே தான் இருக்கு 2xல. அப்போ 2 × 1ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ ஆன்சர் என்ன 2 தான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் அப்புறம் f of 1 மூணுமே சேமா வந்திருக்கிறதுனால f is continuous at x is equal to 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து x வந்து greater than 1 அப்படின்னா 1க்கு விட பெரிய நம்பர் எல்லாருக்கும் f of x என்னதான் கொடுத்துருந்தாங்க 2 தான் கொடுத்துருந்தாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வேற வேல்யூ கிடையாது. அப்போ f of x is equal to 2 தான். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக கண்டினியூஸ் தான். ஸோ f of x எல்லா கேஸுக்குமே நமக்கு கண்டினியூஸ் தான் வந்திருக்கு இல்லையா. அப்போ f of x is continuous for all the real numbers-ன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.